நான் சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். சி. ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். नमस्कार। तमिलनाडु की राजनीति में आज इतिहास बन गया। सुपरस्टार से नेता बने विजय ने आखिरकार मुख्यमंत्री पद की शपथ ले ली है। हजारों समर्थकों की मौजूदगी में चेन्नई में भव्य समारोह आयोजित किया गया, जहां विजय ने जनता की सेवा करने का वादा किया। विजय ने अपने भाषण में कहा, यह जीत सिर्फ मेरी नहीं, तमिलनाडु की जनता की जीत है। शपथ ग्रहण समारोह में कई बड़े नेता और फिल्मी सितारे भी पहुँचे। समर्थकों ने सड़कों पर जश्न मनाया, ढोल नगाड़े बजे और पूरे तमिलनाडु में खुशी की लहर दौड़ गई। विजय की पार्टी ने युवाओं, रोजगार और भ्रष्टाचार के मुद्दों पर चुनाव लड़ा था और अब जनता को उनसे बड़ी उम्मीदें हैं। क्या विजय तमिलनाडु की राजनीति में नया बदलाव ला पाएंगे? अपनी राय कमेंट में जरूर बताइए। वीडियो पसंद आए तो लाइक करें, शेयर करें और चैनल को सब्सक्राइब करना न भूलें।